குட் மார்னிங் ஆல். வெல்கம் டு ஸ்மோக் சேனல். நேத்து எங்க ஸ்போர்ட்ஸ் டீச்சர பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அவங்க பேரு பிடி மிஸ் ஹேலன். ஹேலன் ஜீவரத்தின்னு நெனைக்கிறேன். ரொம்ப ஒரு ஸ்போர்ட்ஸ் பிசிக்கல் ட்ரெய்னர் எப்படி இருக்கணும்ன்றத அவங்கள பார்த்து கத்துக்கணும். அது யாரா இருந்தாலும். ஸோ அந்த அளவுக்கு கமாண்டிங். ஒரு டைம் அந்த ஸ்போர்ட்ஸ் அந்த டைம்னா அந்த டைம்ல வந்து இருக்கும். ஸ்டூடண்ட்ஸ்லாம். அந்த டைம் பிராக்டிஸ்னா பிராக்டிஸ் பெர்ஃபெக்ட்டா குடுப்பாங்க. அது மாரி ஒரு பிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டர நான் பார்த்ததே கிடையாது. நானும் ஸ்கூல், அப்புறம் ஹையர் செகண்டரி, டிப்ளோமா இதெல்லாம் முடிச்சேன். இப்ப இதுவரைக்கும் நான் வந்து அது மாரி ரொம்ப டெடிகேட்டட் பெர்சன பார்த்தது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ஆ எங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பாவாடை சட்டை தான். கேர்ல்ஸ்க்குலாம். பசங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ், டீ ஷர்ட் வந்து ஷார்ட்ஸ் அண்ட் ஷர்ட், காக்கி ட்ரவுசர் அண்ட் ஒயிட் ஷர்ட். அதுக்கப்புறம் 8த்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் ட்ரவுசர் அண்ட் ஒயிட் ஷர்ட். அவங்க மத்தவங்க எல்லாமே வந்து இ கேர்ல்ஸ் எல்லாமே பாவாடை சட்டையில தான் இருப்பாங்க நார்மலா. அப்புறம் தாவணி. எதுக்கு இத சொல்ல வரேன் அப்டின்னா, அந்த அளவுக்கு ட்ரெடிஷனலா இருக்க கேர்ல்ஸ நீ விளையாடும்போது ஷார்ட்ஸ் போட்டு தான் விளையாடணும்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அவங்கலாம் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்ல. பேரன்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படி என் பசங்கள வந்து ஷார்ட்ஸ் போட்டு நீ விளையாட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்போர்ட்ஸ்னா ஸ்போர்ட்ஸ் தான். அது வந்து இப்ப டீவியேஷன் கிடையாது. இப்ப எல்லாரும் ஒரே மாரி தான் இங்கன்னு சொல்லிட்டு, அங்க ரொம்ப இது பண்ணிட்டு ஸ்போர்ட்ஸ்ல ஸ்போர்ட்ஸா எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் உண்மையிலேயே அந்த விஷயத்த ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா ரொம்ப அதுக்கு நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்தது. அத அழகா ஃபேஸ் பண்ணாங்க. அப்ப அந்த பேரன்ட்ஸ்க்கு புரிய வச்சாங்க. புரிய வச்சுட்டு, அந்த ஸ்போர்ட்ஸ் ஷாப்ஸோட பசங்கள விளையாட வச்சாங்க. ஸோ, அதனால தான் அந்த பசங்க பார்த்தீங்கன்னா, அந்த கேர்ல்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் போனாங்க. ஏன்னா, நார்மல் அந்த ட்ரெஸ்ல போயிட்டு அவங்களால விளையாட முடியாது. சுடிதாரோ மத்த ட்ரெஸ்ஸோ போட்டு அந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டா விளையாட முடியாது. அவங்க அதனால தான் அத எக்ஸர்சைஸ் பண்ணாங்க. ஸோ, அதுக்கேத்த மாரி அவங்க அச்சீவ் பண்ணியும் காட்டுனாங்க. ஹெலன் மேடம் ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் கூட ஒண்ணு சொல்லலாம். இப்ப நார்மலா எங்க ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சபர்பன். எங்க ஏரியாக்கு பஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரேர் தான். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒரு பஸ், 3 ஹவர்ஸ்க்கு ஒரு பஸ் தான் வரும். நாங்க ஜோனல்லாம் போம்போது என்ன ஆகும்னா, மார்னிங் 6:00 நாங்க வந்து அம்பத்தூர் கிரவுண்ட்ல இருப்போம். அந்த ஏரியா இதுக்கு வந்து அம்பத்தூர் அலாட் பண்ணுவாங்க. சில டைம் அம்பத்தூர், சில டைம் மணலி அது மாரி அலாட் பண்ணுவாங்க. அம்பத்தூர் கிரவுண்ட்ல இருக்கும்போது, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய வீடுலாம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு வேசரபாடியில இருந்தாங்க. ஒரு சின்ன ரூம்ல தான். ஒரு ரூமு, ஒரு கிட்சன், ஒரு ஹால் இப்படி தான் இருந்தது அவங்க வீடு. அந்த ரூம்ல எங்க எல்லாரையும் கொண்டு போய் நைட்டே கொண்டு போய் அவங்க வீட்டுக்கு போயிருவோம். ஒரு 7, 8 பேர் போவோம். போயிட்டு அங்க தங்குவோம். தங்கிட்டு நைட் இருந்துட்டு, மார்னிங் வந்து ஏர்லி மார்னிங் 4 மணிக்கெல்லாம் எழுப்பி விடுவாங்க. கிளம்பி 6 மணிக்கு நாங்க அந்த இதுக்கு போவோம். அங்க எங்களுக்கு ஃபுட் எல்லாம் கூட ரெடி பண்ணிருவாங்க அவங்களே. ஃபுட் வெளியில போய் சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டு, எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு போய் அங்க குடுப்பாங்க. ஆ இது வந்து டேலண்ட் டீச்சருக்கு இத டெடிகேட் பண்றேன். மேபி அவங்க பார்ப்பாங்களான்னு தெரியல. தேங்க் யூ மேடம்.